ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எக்யூப்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் பொலாமீட்டர் மாடல் நம்பர் வந்து EP801. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த பாக்ஸில் வந்திருக்கும். அட் சேம் டைம் இதனோட ஸ்டாண்டர்ட் அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் லென்ஸு, ஒரு பவர் கார்டு, அண்ட் தென் வந்து டஸ்ட் கவரு, ஒரு 20 சென்டிமீட்டர் லென்த்து சாம்பிள் ஹோல்டர், இது வந்து 10 சென்டிமீட்டர் சாம்பிள் ஹோல்டர், அண்ட் தென் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ ஃபார் காலிப்ரேஷன் பர்பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் லென்ஸ் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்கிற ஸ்கேலில் வந்துட்டு நம்ம வந்து ஜூம் பண்ணி மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் ஆகிடுச்சு. இதுலேயே ஒரு அடிஷ்னல் என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே ஃபேக்ட்ரி கால்குலேட்டரில் வந்துருக்கு. ஒருவேளை நீங்கள் செக் பண்ணணும் இல்லை மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ டைரெக்டாக இப்போ நம்ம வந்து டெஸ்டிங்க்கு இதில் வந்து ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி இதுதான் வந்து போலரைடு வீலு. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த லைட்னோட அந்த போலரைசேஷன் ஆங்கிள் வந்து மாறும். அந்த ஆங்கிள் வந்து இந்த டிஸ்பிளேல தெரியும் டிகிரிஸில். இது வந்து மினிமம் அந்த போலரைஸ்டு ஆங்கிள் ஆஃப் அந்த சாம்பிள் தாண்டி வெளியில் வர்ற லைட் சோர்ஸு எவ்வளோ மினிமம் வைக்கிறோமோ அவ்வளோ அதை தான் அதனோட எக்ஸாக்ட் ஆங்கிள். ஸோ அதுக்காக ஒரு இன்டென்சிட்டி மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒன்று வேணால் டெஸ்ட் பண்ணுறேன். இதனோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரும் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே டாப்பே ஒட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சீப் அண்ட் தட் மீன்ஸ் என்னன்னா ஈஸி அண்டு யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பிராண்டு எக்யூப்ட்ரானிக்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த வீலை மட்டும் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி டிஸ்பிளேவை 0-0 பண்ணியிருக்கேன். அட் சேம் டைம் உள்ளே வந்து சாம்பிள் ஒன்றுமே இல்லை. சாம்பிள் ஹோல்டரில் எம்டியாக வச்சுருக்கேன். சும்மா ஜஸ்ட்டு ஏரில் மட்டும் வச்சு செக் பண்ணுறேன். ஏரில் வச்சுட்டு டிஸ்பிளே வந்து மோஸ்ட் 0-0 வச்சுட்டேன். இப்போ இதனோட வந்து இன்டென்சிட்டி மீட்டர் பார்த்துட்டோம்னா மினிமமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு பிளாங்க் சொல்யூஷன் வச்சுருக்கிற சாம்பிள் ஹோல்டரில் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதனோட மினிமம் இன்டென்சிட்டி எவ்வளோன்னு செக் பண்ணணும். அது அப்போ வர்ற டிகிரிஸை நோட் பண்ணிவிட்டு அது வந்து X1ன்னு வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்தாப்பில் செகண்ட் டைம் வந்துட்டு நம்ம சாம்பிள் வச்சுட்டு சாம்பிளோட போலரைடு வீலில் ரன் பண்ணி மினிமம் இன்டென்சிட்டி கொண்டு வந்துட்டு அப்போ ஒரு ரீடிங் எடுத்துக்கணும். அது வந்து X2. இப்போ X1லேருந்து X2லேருந்து X1 கழிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ரொட்டேஷன் ஆஃப் பிளானு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளோ தான், கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இவ்வளோ தான். அடிஷனல் அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் லென்த்தில் ஒரு சாம்பிள் ஹோல்டர், 10 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சாம்பிள் ஹோல்டர், இது 10 சென்டிமீட்டர் உள்ளது, இது 20 சென்டிமீட்டர் லென்த் உள்ளது. அந்த வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு டஸ்ட் கவர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிக்குவோம். பேக்ஸில் சுவிட்ச் இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம வைக்கிற சாம்பிளில் அந்த லைட் சோர்ஸ் பட்டு அந்த அன்போலரைஸ்டு லைட்டை வந்துட்டு போலரைசேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக அது என்ன ஆங்கிளில் அது வந்து ரொட்டேஷன் ஆகிருக்குன்னு செக் பண்ண மட்டும் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இதில் சிம்பிள் ஆப்ரேட்டர் இந்த போலரைடு வீல் யூஸ் ஆகும். இது வந்து எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்குன்னு காமிக்கிறதுக்கு இது வந்து டிகிரி மீட்டர், ஆங்கிள் என்ன டிகிரி. இது வந்து மினிமம் இன்டென்சிட்டி அவுட்புட் வரதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு இன்டென்சிட்டி மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரீடிங் எடுக்க போகிறதில்ல, பட் இந்த நீடிலோட மினிமம் பொசிஷன் நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இதனோட மினிமம் தான் மேக்ஸிமம் ஆங்கிள் ரொட்டேஷன். ஸோ அதனால் இது கண்டிப்பாக பார்க்கணும். இதுலேயே உங்களுக்கு விசிபிள் இருந்தாலும் அதை வச்சுக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் இந்த லென்ஸை யூஸ் பண்ணி அந்த நீடிலோட மினிமம், அதாவது மோஸ்ட் அக்யூரேட்டாக கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதுதான் செட்டப்பு, இதுதான் சாம்பிள் ஹோல்டரு, இதில் தான் உள்ள சாம்பிள் வைக்க போகிறோம். இப்போ நார்மலாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ண உடனே ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் இதை வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக க்ளோஸில் இருக்கணும். க்ளோஸில் வச்சுட்டு இந்த போலரைடு வீலே இருக்குங்களா, இந்த வெயிலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று ஃப்ரண்ட்லேயோ இல்லாட்டி பேக்லேயோ, இதில் வந்து டைரக்ஷன் இருக்குது. பட் ஆனால் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம பேக்கில் யூஸ் பண்ணுறோம். ஓகே சார். பேக் பண்ணும்போது இதனோட இந்த டிகிரி இருக்குங்களா, இது வந்து 0-0 இருக்கணும். ஓகே சார். இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. 0.1, 0.2 இதெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது. எக்ஸாக்ட் 0-0 வித்தவுட் மைனஸ் சிம்பிள். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இப்போ
நார்மலாக இருக்கு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா இது வந்து ஜஸ்ட்டு ஏரில் நம்ம ஜஸ்ட்டு ஆங்குலர் ரொட்டேட் பண்ணி இவ்வளோ தான் மினிமம் என்னதாக்க ஒரு அன்பாலரைஸ்டு இதுதான் ஃப்ரீயாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த 20 சென்டிமீட்டர் சாம்பிள் ஹோல்டரில் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டில்டு வாட்டர் அல்லது உங்களோட இந்த சுக்ரோஸ் சொல்யூஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க சால்வெண்ட்டு டிஸ்டில் வாட்டர். டிஸ்டில்டு வாட்டர் இது டிஸ்டில் வாட்டர் தான் பிளாங்க். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சால்வெண்ட்டு தான் நம்ம சாம்பிளில் கலக்க போகிறோம், அதுதான் பிளாங்க் இல்லாட்டி ரெஃபரன்ஸ் சொல்யூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட டோட்டல் இது வந்து 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். உண்மையில ஃப்ரீ தான். இதில் எதுவுமே நீங்கள் கழட்ட வேண்டாம். ஓகேங்களா? எதுவுமே கழட்ட வேண்டாம். மேலே டாப் கவர் மட்டும் கழட்டிங்கன்னா போதும். ஓகே சார். ஸோ இப்போ இதில் வந்துட்டு டிஸ்டில் வாட்டர் போர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நம்ம தண்ணி டீ ஆற்றும் இல்லைங்களா, அது மாதிரி ஆற்றாமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வித்தவுட் ஏன்னா இதில் உள்ள வந்து பபிள்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப மெயின் அது. சைலண்டாக இரு. நம்ம சேம் டைம் இந்த மார்க்கிங் இருக்கு இல்லைங்களா, அதோட இது இதில் அவ்வளோ இருக்கணும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே சார். ஓகேங்களா? இந்த லெவல் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இது வந்து லாக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பரில் வாஷ் பண்ணிக்கணும். நம்ம சிங்கினாலும் சிங்காட்டாலும் சேஃப்டி பர்பஸ் தான். மேலே டாப்பு இந்த வாட்டர் மார்க்கெட்ஸ் எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. ஓகே சார். அது சென்ட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பபுள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இது வெளிச்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது கிளியராக இருக்குது. ஓகே. முக்கியம்னா உள்ள பபுள்ஸ் இருக்கக்கூடாது மெயினாக. ஓகே சார். சாம்பிளே ஊற்றினா அதே கண்டிஷன் தான். ஓகே சார். ஸோ இப்போ இதுக்கு ஹோல்டு பண்ணிக்கோங்க. இதுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இதில் 0 தானே வச்சுருந்தோம். ஆமாம் சார். இப்போ வந்துட்டு இந்த மீட்டரில் மினிமம் போகிற விரலும் இந்த வீல் அட்ஜஸ்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகும். போகுது இல்லையா? போகுது சார். டிஸ்கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. வேறு சாம்பிள் சொல்யூஷனாக போட்டிங்கன்னா கூட அந்த சொல்யூஷன் ஒரு டைம் கொஞ்சம் போர் பண்ணி ரின்ஸ் பண்ண ரொம்ப முடியாது. இந்த சைடு கட்டலாம்டா. இதில் என்ன ஒரு 2 பார்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா இதுவே பண்ணி நமக்கு வந்து சென்சிங் ஆக போகுது. அதனால இது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ அதே போல் இதில் ஏதாவது வந்து மூவிங் பார்ட்டிகல்ஸோ டிசால்வ் ஆகாத பார்ட்டிகல்ஸோ இருந்ததுன்னா ஒன்று அது செடிமெண்ட் பண்ணி டிசிபேட் மாதிரி செடிமெண்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். இல்லைனா ஃபுல்லாக டிசால்வ் பண்ணிடுங்க. ஓகே சார். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா மூவிங் பார்ட்டிகல்ஸ் அதாவது இந்த பபிள்ஸ் மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. பபிள்ஸோ பார்ட்டிகல்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஆங்கிள் வந்து மாற்றும். ஓகே சார். இந்த லெவல் ஓகே சார். இந்த இங்கே தெரியுங்களா, இந்த கை வைக்கிறது. அதே போல் இதில் நம்ம இருப்பாங்க. இது நம்ம இங்கேருந்து போர் பண்ணும்போது உள்ள ஏர் லாக் ஆகும். ஓகே சார். இப்போ இந்த லெவலுக்கு குறைஞ்சிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஏன்னா உள்ளே வந்து ஏர் ஓப்பன் ஆகிறது வழியே இல்லைம்மா, இது வழியாக மட்டும்தான் ஓப்பன் ஆகணும். ஓகே. இப்போ நம்ம தண்ணிக்குனால ஈஸியாக ஃப்ளோவில் போய் நின்றுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் விஸ்வாசம் கூட இருக்கும். அதனால் என்னன்னா அந்த ஏர் லாக் ஆகும். அதனால் ஈஸியாகவே வந்துட்டு ஒரு டைம் இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஏர் எல்லாம் ஃபில் ஆகிட்டு எக்ஸாக்ட் சொல்யூஷன் மட்டும் உள்ளே நிற்கும். ஓகே சார். ஸோ உள்ளே வச்சுட்டோம். ஸோ ஆக்சுவலி இந்த ரீடிங் பார்த்து உங்களுக்கு ஒரு வேளை டிஸ்வாட் இல்லாமல் வேறு ஏதாவது சாம்பிளாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆங்கிள் வந்து மாறும் மேடம். ஓகே. நம்ம டிஸ்பிள் வாட்டர்னால மினிமம் வந்துருச்சு. ஒருவேளை வேறு பிளாங்க் சொல்யூஷன் இருந்ததுன்னா மினிமம் ஒரு 10, 1, 2 ஏதாவது ஒரு ரீடிங் வந்திருக்கும். இப்போ இந்த ரீடிங் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இது வந்து X1. ஓகே சார். இது ஆக்சுவலி 0 தான், அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. என்ன பண்ணலாம், அதே போல் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ரீடிங்கு இங்கே வந்துருச்சு இல்லைங்களா? ஓகே. நம்ம வந்து முதல்ல இன்க்ரீஸில் போகணும். இப்போ நம்ம சைடு
ஓகே சார். நம்ம சைடு பண்ணும்போது ப்ளஸில் வரும், ஆப்போசிட் சைடு ரிவர்ஸில் போகும். இப்போ நீடில் கீழே வருது இல்லைங்களா, கீழே வருது. மினிமம் ஆப்போசிட்டில் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி போகும். முன்னாடி ஸோ எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது நமக்கு கீழே வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். இப்போ இதிலே பண்ணுற மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே மறுபடியும் ரிவர்ஸில் வரும். ஓகே சார். இது மேக்ஸிமம் பாயிண்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் அது கீழே தான் வரும், வெளியில் தான் கீழே தான் வரும். சரிங்களா, அப்போ இது நமக்கு இது மேக்ஸிமம். ஆனால் நமக்கு தேவையானது வந்து மினிமம் தான். மினிமம் தான். அப்போ மினிமம் சைடு தான் நமக்கு முதல்ல வந்து ப்ளஸ் சைடு தான் மைனஸ் பண்ணணும். ஓகே சார். ஸோ இதுக்கு ஆக்சுவலி 26.4 சம்திங் வரும் டிஃபால்ட்டாகவே. அந்த லிமிட் போனோடனே இப்போ பண்ணுறேன், மேலே வருதா, இது பண்ணுறேன், இந்த லிமிட் போனோடனே மறுபடியும் மேலே வருதா. ஆமாங்க சார். அப்போ நான் எப்போ வந்து அந்த ஒரு மினிமம் கொஸ்டின் நம்ம மெயினாக பார்க்கணும். அதுக்கு தான் வந்து இந்த லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். இதில் நீங்கள் எக்ஸாக்டாக பாருங்கள், எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி அப்படியே நிறுத்துறேன். இப்போ வந்து கீழே போவோம், எந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் மேலே இருக்குன்னு சொல்லுங்கள், அதோட நிறுத்திடுவோம். சார் ஸ்டாப் மேலே போகுது, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட வரலாம். மேலே போகுது சார். ஓகேங்களா, ஸோ இதுதான் நீங்கள் போட்ட 20% சுப்ரேஷனோட எக்ஸாக்ட் ஆங்கிள். இப்போ நாங்கள் வேற வேரியஸ் பர்சன்டேஜ் மாற்றி பண்ணும்போது திருப்பி நாங்கள் ஜீரோக்கு கொண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும். இப்போ நம்ம ஜீரோவில் ஏற்கனவே செட் பண்ணியிருக்கோம். வந்து சால்வெண்ட் மாற்றினா மட்டும்தான் அந்த ப்ரொசீஜர் இனிஷியல் ஜீரோ ப்ரொசீஜர் தான் ஒரு டைம் செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரே சாம்பிள் ஒரே டிஸ்பிளே தான் நமக்கு இதே சாம்பிள் சுக்ரோஸ் தான் வேரியஸ் பர்சன்டேஜ் அப்படின்னும் போது அப்படியே வச்சு நம்ம ரீடிங் அப்படியே நோட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் செக்கிங் பர்பஸ் மேடம். இதே கண்டிஷனில் உங்களுக்கு வந்து இப்போ வேறு சாம்பிளாக இருந்ததுன்னா இப்போ சாம்பிள் வைக்கும்போது இந்த ரீடிங் வராது, வேறு ரீடிங் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ உங்கள் டிஸ்பிளே வாட்டர் தான் நீங்கள் அடுத்த சாம்பிள் பண்ண போனால் டிஸ்பிளே வாட்டருக்கு ஆல்மோஸ்ட் 0 தான். அப்போ அடுத்த சாம்பிள் வைக்கும்போது இந்த இடத்துல 10.5 வரும்னு வச்சுக்கோங்க. 10.5 சரி இந்த ஃபஸ்ட்டு 10.x2 X1 கழிக்கணும். இப்போ 10.5 டிஸ்பிளே வாட்டருக்கு அந்த ரீடிங் இருக்கு இல்லைங்களா, அதை கழிச்சா அப்படின்னா அது எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் டிகிரி. இப்போ இந்த டிகிரிக்கு அப்புறம் ஸ்பெசிஃபிக் இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கும், மேனுவல் இருக்கலாம் இல்லைங்க. இதில் X2 வந்து சாம்பிள் ரொட்டேஷன் ஆங்கிள். ஓகேங்களா, X1 அப்படிங்கிறது வந்து பிளாங்க் ஆர் ரெஃபரன்ஸோட ரொட்டேஷன் ஆங்கிள். பரவாயில்ல. இதில் இந்த ரெண்டினோட ரீடிங்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா வித் லோ மினிமம் இன்டென்சிட்டி, அது ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸாக்டாக மினிமமில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அவளுக்கு இந்த ஆங்கிளோட ரொட்டேஷன் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். இதுலேருந்து வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து ஒரு எக்ஸல் வச்சுக்கலாம், அது இதே தான் தீட்டா. இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக் அந்த ஆங்கிள் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா தீட்டா இன்ட்டு நம்ம பண்ணுங்க.